Shanmugam IAS Academy UPSC சேனலை பார்க்கும் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஜனவரி 18 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் என்ன அப்படின்னா யாடா வைரஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ யாடா வைரஸ் அப்படின்றது இப்போ ரீசெண்டா ஆஸ்திரேலியன் மஸ்கிட்டோஸ்ல ஒரு புது வெரைட்டி ஆஃப் வைரஸா இதை வந்துட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பேக்ரவுண்ட்ல இந்த வைரஸ் பத்தின டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அன் ஆல்ஃபா வைரஸ். ஸோ ஆல்ஃபா வைரஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ வைரஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வைரஸஸ் இருக்கு. ஸோ அது வந்துட்டு நம்ம ஆல்ஃபா வைரஸ், பீட்டா, காமா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ் சொல்லுவோம். இப்போ ஆல்ஃபா வைரஸ் அப்படின்றது இட் இஸ் அ செட் ஆஃப் வைரஸ். அந்த வைரஸ்க்குன்னு சொல்லி ஒரு தனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம வந்துட்டு ஆல்ஃபா வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ இந்த ஆல்ஃபா வைரஸ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஸ்மாலா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். இப்போ இதுவே வந்துட்டு ஒரு வைரஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்துட்டு ஃபிலமெண்டஸ் வைரஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஐகோசா ஹெடல் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். அந்த ஷேப்ஸில் இது வந்துட்டு ஸ்பெரிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் இந்த ஆல்ஃபா வைரஸ். அண்ட் ஆல்சோ இட் இஸ் என்வெலப்டு. ஸோ என்வெலப்டு அப்படின்னா ஸோ ஒரு வைரஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை சுற்றி ஒரு ப்ரோட்டீனீஷியஸ் கவர் வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம என்வெலப்டு வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ இதில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. இப்போது ஒரு வைரஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒன்று டிஎன்ஏவாக இருக்கும், இல்லைன்னா ஆர்என்ஏவாக இருக்கும். ஸோ டிஎன்ஏ அப்படின்றது வந்துட்டு டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இதுவே ஆர்என்ஏ அப்படின்னா ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இப்போ ஆர்என்ஏ அப்படின்றது வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கலாம், டபுள் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கலாம். அதே மாதிரி தான் டிஎன்ஏவும். ஸோ சிங்கிள் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கலாம், டபுள் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கலாம். இந்த ஆல்ஃபா வைரஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸாக இருக்கும். ஸோ இந்த யாடா வைரஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்பெரிக்கல் ஷேப் என்வெலப். இதில் வந்துட்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பாசிட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வந்துட்டு இதில் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ இப்போ பாசிட்டிவ் சென்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஆர்என்ஏ இருக்குன்னா அந்த ஆர்என்ஏ அது வந்துட்டு ஜெனட்டிக் மெட்டீரியலாகவும் வந்துட்டு ஒர்க் ஆகும். அதே சமயம் அதே வந்துட்டு ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகுறதுக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகுறதுக்கான ஆர்என்ஏவாகவும் அது ஒர்க் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் பாசிட்டிவ் சென்ஸ். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நெகட்டிவ் சென்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்போசிட் ஸ்ட்ராண்டாக அது வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகும். அதுதான் வந்துட்டு நெகட்டிவ் சென்ஸ். ஸோ இந்த யாடா வைரஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த யாடா வைரஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஹியூமன்ஸை அஃபெக்ட் பண்ணாது, பட் ஒன்லி மஸ்கிட்டோஸ் அதாவது இன்செக்ட்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ் தான் இந்த யாடா வைரஸ். ஆனால் மோஸ்ட்டாக இந்த ஆல்ஃபா வைரஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்துட்டு மெயினாக அஃபெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஆல்ஃபா வைரஸ். அதுலேருந்து ஒரு எக்ஸப்ஷன் தான் இந்த யாடா வைரஸ். ஸோ இதில் இந்த யாடா அப்படின்ற அந்த வைரஸை எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த மஸ்கிட்டோஸ்லேருந்து நிறைய ஆர்என்ஏஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை கலெக்ட் பண்ணும்போது இப்போ ஜீனோம் சீக்வென்சிங் பண்ணதில் இப்போ புதுசாக வந்துட்டு ஒரு வைரஸ் இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஆல்ஃபா வைரஸ் இன்செக்ட்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணிட்டு ஹியூமன்ஸ் அஃபெக்ட் பண்ணாதது வேற என்னென்ன இருக்குது அப்படின்னா தாய் ஃபாரஸ்ட் ஆல்ஃபா வைரஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அக்வா சாலிட் ஆல்ஃபா வைரஸ். ஸோ இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா வைரஸ் தான். ஆனால் இது வந்துட்டு இன்செக்ட்ஸ் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும், அதே சமயம் ஹியூமன்ஸை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ மோஸ்ட்டாக இந்த சிக்கன் குனியா இந்த மாதிரி சிக்கன் குனியா அதுக்கப்புறம் வந்துட்டு மலேரியா, டெங்கு இந்த மாதிரி நம்ம வைரஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு மஸ்கிட்டோஸ் அஃபெக்ட் பண்ணும். மஸ்கிட்டோஸில் இதனுடைய ப்ரீடிங் இருக்கும். அதுக்கப்புறமா அதனுடைய அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹியூமன் பாடிஸில் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு மோஸ்ட்டாக அஃபெக்ட் பண்ணுறது நம்மளுடைய ஹியூமன் பாடியை. ஆனால் இந்த யாடா வைரஸ் அப்படின்றது மஸ்கிட்டோஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுமே தவிர இதில் ஹியூமன் பாடிஸ் ஒருவேளை ஹியூமன்ஸை கடிச்சா கூட எந்த ஒரு டிசீஸுமே இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் எதுவுமே வந்துட்டு இந்த வைரஸ் காஸ் பண்ணாது. ஸோ இந்த யாடா அப்படின்றதோட மீனிங் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ யாடா அப்படின்றது மீனிங் என்ன அப்படின்னா சிம்பிள் இல்லைன்னா எம்டி டாக் அப்படின்றது அர்த்தம். இப்போது நிறையா சீரீஸ் ஒரு காமெடி சீரீஸ் வந்துட்டு அமெரிக்காவில் போயிட்டு இருந்தது. அதனுடைய பேர் என்ன அப்படின்னா செயின்ஃபெல்ட். ஸோ இந்த செயின்ஃபெல்டில் இது வந்துட்டு ஒரு காமெடி சீரீஸ். இந்த காமெடி சீரீஸில் ஒரு எபிசோடில் வந்துட்டு இந்த யாடா அப்படின்ற வந்து ஒரு வார்த்தையை வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது April 24, 1997 ஒளிபரப்பான அந்த எபிசோடில் யாடா அப்படின்ற வார்த்தையை இந்த செனிஃபீல்ட் காமெடி சீரீஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வார்த்தை அப்படின்றது வந்துட்டு அமெரிக்காவில் மோஸ்ட்டாக ஃபேமஸ் ஆனதுனால நிறைய பேர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஃபேமஸ் ஆனது தான் இந்த யாடா அப்படின்றது.
ஸோ இந்த யாடா யாடா அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம பேசும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ இப்போ பிளா பிளா அந்த மாதிரி வார்த்தை சொல்லுவோம்ல, ஸோ அதே மாதிரி ஒரு மீனிங் உடையது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஆடியன்ஸ் கிட்ட நம்ம ஏதாவது சொல்கிறோம்னா, ஆடியன்ஸ் அந்த இடத்த ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம யாடா யாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அந்த வேர்டை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அர்த்தத்துலையும் இந்த யாடா யாடாவை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா, கங்கா சென்ட்ரலைஸ்ட் அக்வா லேப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய கண்ட்ரியில் முதல் முறையாக இந்த கங்கா சென்ட்ரலைஸ்ட் அக்வா லேப்ஸை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ரவுண்டில் இது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த அக்வா லேப்ஸ் அப்படின்றது வந்துட்டு எங்கே இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, அதாவது டேராடூனில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவில் இந்த அக்வா லேப்ஸை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த அக்வா லேப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மொத்தமாக இந்த கங்கா ரிவர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2525 கிலோமீட்டர்ஸ் லென்த் வந்து இருக்கும். இதில் என்னென்னலாம் வந்துட்டு அக்வாட்டிக் ஸ்பீஷீஸ் இருக்கும், அந்த ஸ்பீஷீஸினுடைய ஜீன்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு லெபரட்டரி தான் இந்த அக்வா லேப்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது இருக்கக்கூடிய அனைத்து அக்வாட்டிக் லைஃப் ஃபார்ம்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்வே பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இருக்குன்றத சர்வே பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு ஸோ எல்லாத்தினுடைய ஜீன்ஸையுமே இதில் ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ எதுக்காக இது ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, கங்கா அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பொல்யூட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ இதில் இருக்கக்கூடிய நிறையா லைஃப் ஃபார்ம்ஸ் வந்துட்டு என்டேஞ்சர்ட் இல்லைன்னா த்ரெட்டன்டு சுச்சுவேஷனில் இருக்குது. அதாவது பொல்யூஷன் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய லைஃப் ஃபார்ம்ஸுக்கு அதனுடைய உயிருக்கு வந்துட்டு நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுனால எல்லாத்தையுமே நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதனுடைய ஜீன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு அக்வா லெபரட்டரி தான் வந்துட்டு இது. ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கங்காவுடைய அந்த அக்வாட்டிக் லைஃப் ஃபார்ம்ஸ் மட்டும் இல்லாமல் கங்காவுடைய ட்ரிபியூட்டரிஸான கோமதி, பெத்வா, அதுக்கப்புறம் கோசி, இந்த மாதிரி ரிவர்ஸில் இருக்கக்கூடிய அந்த அக்வாட்டிக் லைஃப் ஃபார்ம்ஸுடைய ஜீன்ஸையும் இந்த அக்வா லேப்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா, அக்ரிமெண்ட் ஃபார் Z MORH TUNNEL. ஸோ இப்போ ரீசெண்டாக கன்செஷன் அக்ரிமெண்ட், அதாவது 2 கம்பெனிஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு இடையில ஒரு கன்செஷன் அக்ரிமெண்ட் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இதை வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு ரோட் டனலை வந்துட்டு கட்டுறதுக்காக இந்த கன்செஷன் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த கன்செஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்றது பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போது ரீசெண்டாக எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் தான் வந்துட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னென்னா, கவர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரைவேட் கம்பெனிஸ் 2 பேருமே சேர்ந்து கட்டக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை தான் வந்துட்டு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டு கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். அந்த அக்ரிமெண்ட் இல்லைன்னா அந்த கான்ட்ராக்டுக்கு பேர் தான் கன்செஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்றத வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய டீட்டெயில்ட இந்த Z MORH டனல் அப்படின்றது என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த அக்ரிமெண்ட்டை வந்துட்டு யார் 2 பேர்த்துக்கு இடையில சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் கம்பெனியான நேஷனல் ஹைவேஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்துட்டு ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட். இவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு APCO அமர்நாத்ஜி டனல்வே, இந்த ப்ரைவேட் கம்பெனி 2 பேருமே சேர்ந்து இதை வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த Z MORH டனல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு ரோட் டனல் ப்ராஜெக்ட் தான். ஸோ கிட்டத்தட்ட 6.5 கிலோமீட்டர்ஸ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு டனல். அண்ட் ஆல்சோ இதனுடைய வித்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மீட்டர்ஸ் வைடு வந்துட்டு இது இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு புதுசாக ஆரம்பிக்கிறாங்களா இல்லை இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்தா இது வந்துட்டு ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் தான். இதுக்கு முன்னாடி பல வருஷமாக இது வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்துட்டு யார் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர்டேக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ILNFS. ஸோ ILNFS அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்போ ரீசெண்டாக ஃபினான்ஷியல் கிரைசிஸில் அஃபெக்ட் ஆன ஒரு கம்பெனி தான் இந்த ILNFS, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லீசிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஸோ ஆக்சுவலி இந்த Z MORH டனல் ப்ராஜெக்டை இந்த ILFS தான் வந்துட்டு எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2012 இவங்களுடைய வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களால எந்த ஒரு ஃபினான்ஸுமே பண்ண முடியல அப்படின்றதுனால 2018 பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் பாதியிலே வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு எடுத்துட்டாங்க. இப்போ தான் வந்துட்டு இது ரீசெண்டாக பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்க்கு
இது வந்துட்டு விடுறாங்க. ஸோ நிறைய இதில் நாங்கள் வந்துட்டு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பிட்டிங்ஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த பிட்டிங்ஸில் செலக்ட் ஆன ஒரு கம்பெனி தான் வந்துட்டு இந்த அமர்நாத்ஜி டனல் வே அப்படின்றது. ஸோ அந்த ILNFS பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ILNFS பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த ILNFS. ஸோ ஆரம்ப காலத்தில் இவங்க வந்துட்டு வெறும் இந்த ஃபினான்ஸில் மட்டும்தான் வந்துட்டு இன்வால்வ் ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக என்ன பண்ணாங்க அப்படின்னா மற்ற ப்ராஜெக்ட்ஸை நாங்களே எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க இன்வால்வ் ஆன ப்ராஜெக்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி டைம் பீரியட் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஸ் அப்படின்றது வந்துட்டு கம்மியாக தான் வந்துட்டு இருந்தது. அதாவது இவங்களுடைய வருமானத்துக்கு மீறி வந்துட்டு செலவு அதிகமாக இருந்ததுனால இவங்க ஃபினான்ஷியல் கிரைசிஸில் வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இதனால இவங்க எடுத்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பாதியிலேயே வந்துட்டு கைவிடப்பட்டுருச்சு. அந்த மாதிரி கைவிடப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த இசட் மோர் ப்ராஜெக்ட் அப்படின்றது. ஸோ இப்போதைக்கு ஒரு ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ப்ராஜெக்டுடைய அந்த டைம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 5 years, அதாவது 2018 முடிஞ்சதுலேருந்து ஒரு 5 years. ஸோ அந்த 2 years வந்துட்டு ஆல்ரெடி வேறு ஒர்க்ஸ் வந்துட்டு போயிட்டு இருந்ததுனால இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 3.5 years இந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு in 2023 இது வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு எஸ்டிமேட்டட் காஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 2379 crore rupees வந்துட்டு இதில் போட்டிருக்காங்க. இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏற்படக்கூடிய காஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அசோசியேட்டட் ரிஸ்க் எல்லாத்தையுமே யார் பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த ப்ரைவேட் கம்பெனி தான் வந்துட்டு இதை பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இசட் மோர் டனல் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இசட் மோர் டனல் அப்படின்றது வந்துட்டு ஒரு ரோட் டனல் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தோம் அப்படின்னா டியூரிங் இந்த வின்டர் சீசன்ஸ்லாம் வந்துட்டு அதிகமான ஸ்னோஃபால் இருக்கிறதுனால, ஸோ ஸ்னோஃபால் அண்ட் அவலான்ச்சீஸ்னால நிறைய ரோட்ஸ் வந்துட்டு பிளாக்கேட் ஆகிருக்கும். ஸோ எந்த விதமான ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் வந்துட்டு இருக்காது. ஸோ கிட்டத்தட்ட இந்த இசட் மோர் டனலே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமாக இது வந்துட்டு பிளாக்ல இருக்குது. இந்த இசட் மோர் டனல் ப்ராஜெக்ட் ஒர்க் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ஸ்னோவெல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா மார்ச் மாதம் தான் வந்துட்டு இதையே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒன்ஸ் இது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆல் வெதர் கனெக்டிவிட்டி வந்துட்டு இது கொடுக்கும். ஸோ ஆல் வெதர் கனெக்டிவிட்டி அப்படின்னா எந்த ஒரு ஸ்னோஃபால் இருந்தாலும் எந்த விதமான அந்த அவலாஞ்சி எதுவாக இருந்தாலும் ஸோ இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட், இந்த இசட் மோர் டனல் இருக்கக்கூடிய ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது எந்த விதத்துலையும் வந்துட்டு பாதிப்பாகாது அப்படின்றது வந்துட்டு என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக இசட் மோர் டனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா பிட்வீன் சோனாமார்க் அதுக்கப்புறம் வந்துட்டு கங்காகிர் இந்த 2 இடத்துக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு இசட் ஃபார்மேஷன் மாதிரி இந்த டனல் இருக்கிறதுனால இது வந்துட்டு இசட் மோர் டனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஸோ கங்கா நீர் பக்கத்தில் இது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. ஆக்சுவலி இந்த இசட் மோர் டனல்லேருந்து ஒரு 22 கிலோமீட்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜோஜிலா டனல் இருக்கும். இந்த ஜோஜிலா டனல் அதுக்கப்புறம் இசட் மோர் டனல் ரெண்டுமே சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆல் ரோடு வெதர் கனெக்டிவிட்டி வந்துட்டு கொடுக்கும். ஸோ இந்த ஆல் ரோடு வெதர் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் இருக்கும். அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா டூரிசம் டெவலப்மெண்ட்டும் இருக்கும். ஸோ ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டு ஸோ டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு சாத்தியக்கூறு என்ன அப்படின்னா ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாமல் எந்த ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் வந்துட்டு நடக்காது. ஸோ நிறைய நாட்கள் ஸ்னோனால இந்த ரோடெல்லாம் பிளாக் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த இசட் மோர் டனல் அப்படின்றது கட்டினதுக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்துட்டு அந்த இடத்துல பூஸ்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த சோனாமார்க் ரீஜனில் பார்த்தோம் அப்படின்னா டூரிசமும் வந்துட்டு அந்த இடத்துல ஃப்ளரிஷ் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் கட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்லேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. அதில் எந்த மாடலில் கட்டுறாங்க அப்படின்னா பில்ட் ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாடலில் வந்துட்டு இதை கட்டுறாங்க. ஸோ BOT அப்படின்னு சொல்லி இதை ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த பேர்லேயே இருக்குது பில்ட் ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா
ஸோ இந்த டனலை அந்த டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் கட்டுறது எல்லாமே வந்துட்டு இந்த ப்ரைவேட் தான். அதுக்கப்புறம் இதை ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அந்த இதையும் வந்துட்டு இந்த ப்ரைவேட் கிட்டேயே வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட், ஒரு 20 years அப்படின்னா அந்த 20 yearsக்கு இந்த டனலை இவங்களே ப்ரைவேட்டே வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ரேட் பண்ணிட்டு அந்த 20 yearsக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஓனர்ஷிப்பை கவர்மெண்ட் கிட்டேயே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் தான் பில்ட், ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாத்தையுமே யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா அந்த ப்ரைவேட் கம்பெனி, அந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் கம்பெனி. இது டிசைன்லேருந்து, இது கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து, இதில் ஏதாவது ரிஸ்க் இருந்துச்சுன்னா எல்லா ரிஸ்க்குமே பார்த்துக்கிறது யார் அப்படின்னா இந்த ப்ரைவேட் செக்டார் பார்ட்னர் தான் வந்துட்டு இதை பார்த்துப்பாங்க. அண்ட் ஆல்சோ பப்ளிக் செக்டார் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதிலிருந்து வரக்கூடிய அந்த ரெவன்யூவை கலெக்ட் பண்ணுறதுக்கான அந்த பவரை வந்துட்டு ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல எல்லாம் வந்துட்டு டோல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ இப்போ டோல்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 15 years. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு 15 years டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது கம்ப்ளீஷன் டேட்லேருந்து ஒரு 15 years. அந்த 15 years வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைவேட் பிளேயர் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டோல்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 15 yearsக்கு என்னென்ன டோல்ஸ் வாங்குறவங்களோ எல்லாமே வந்துட்டு அந்த ப்ரைவேட் செக்டாருக்கு தான் போகும். ஸோ 15 yearsக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதனுடைய அந்த டோல்ஸ் கலெக்ட் பண்ணுறதும் சரி, இதனுடைய அந்த ஆப்ரேஷனல் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதை தான் வந்துட்டு நம்ம BOT, அதாவது பில்ட், ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா மைலோமா ரிஸ்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக எதுக்காக இது நியூஸில் இருக்குது அப்படின்னா சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த மைலோமா ரிஸ்க் அப்படின்றது ஸோ ஒயிட் பீப்புளை விட நம்மளுடைய இந்தியன்ஸ்க்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ரவுண்டில் இந்த மைலோமா அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மைலோமா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் கேன்சர். ஸோ இது வந்து நம்ம ஷார்ட்டாக மல்டிபிள் மைலோமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த டைப் ஆஃப் கேன்சர் வந்து எங்கே வரும் அப்படின்னா ஸோ ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ நம்மளுடைய பிளட் செல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளட் செல்ஸில் ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்றது வந்துட்டு மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்டட் செல் தான் வந்துட்டு இந்த ரெட் பிளட் செல்ஸ். ஸோ இதே ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு எந்த விதமான ஒரு இன்ஃபெக்ஷனோ டிசீஸோ வந்தால் ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ஒயிட் பிளட் செல்ஸ். இந்த ஒயிட் பிளட் செல்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைப் தான் வந்துட்டு பிளாஸ்மா செல்ஸ். ஸோ இந்த பிளாஸ்மா செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாடியிலேருந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாஸ்மா செல்ஸ் தான். நம்ம பாடியில் வெளியிருந்து வேற ஏதாவது ஒரு ஆன்டிஜென் உள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்டிஜனுக்கு ஏற்ற மாதிரியான ஆன்டிபாடியை இந்த பிளாஸ்மா செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுடைய பாடியை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணோம். இந்த பிளாஸ்மா செல்ஸில் வரக்கூடிய கேன்சரை தான் நம்ம வந்துட்டு மல்டிபிள் மைலோமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மல்டிபிள் மைலோமா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த போன் மேரோவில் தான் வந்துட்டு இது அக்குமுலேட் ஆகும். ஸோ மோஸ்ட்டாக இந்த பிளட் செல்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய போன் மேரோலேருந்து தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த கேன்சரஸ் ஆன இந்த பிளாஸ்மா செல்ஸ் போன் மேரோவில் அங்கங்கே டெபாசிட் ஆகிட்டு ஸோ இது வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய அந்த ரெட் பிளட் செல்ஸை வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஆக்சுவலி இந்த கேன்சரஸ் ஆன ஒரு மேலிக்னன்டான ஒரு பிளாஸ்மா செல்லை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைலோமா செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்காக இது வந்துட்டு மல்டிபிள் மைலோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா ஸோ அதாவது இந்த மைலோமா அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா போன் மேரோவில் நிறைய இடத்துல வந்துட்டு பேச்சஸ் மாதிரி இந்த கேன்சர் வந்துட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இது வந்துட்டு மல்டிபிள் மைலோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மைலோமா வரதுக்கான காசஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போஷர் டு டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், அதாவது பென்சின்ஸ், டயாக்சின் சச் அஸ் இந்த ஏஜென்ட் ஆரஞ்ச், அக்ரிகல்ச்சரல் கெமிக்கல்ஸ் அதாவது டிஃபோலியன்ஸ், அதுக்கப்புறம் பெஸ்டிசைட்ஸ், சால்வென்ட்ஸ், ஃபியூவல்ஸ், என்ஜின் எக்ஸாஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு கிளீனிங் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி சில டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகுறதுனால இந்த மல்டிபிள் மைலோமா வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்துட்டு அட்டமிக் ரேடியேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்ரேஸ்க்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி டைப் ஆஃப் கேன்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிருந்தோம் அப்படின்னாலும் சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ சில டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னால இந்த மல்டிபிள் மைலோமாஸ் வந்துட்டு வரும். அண்ட் ஆல்சோ இட் கேன் ஆல்சோ பி ஹெரிடிட்ரி. ஸோ ஹெரிடிட்ரி அப்படின்னா அதாவது இந்த ஃபேமிலியாக ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பாஸ் ஆகிறதா வந்துட்டு நம்ம ஹெரிடிட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா இல்லைன்னா அப்பாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு குழந்தைங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது.
ஸோ இது வந்துட்டு ஹெரிடிட்ரியாகவும் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.